அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பதங்கள் பத்தி பார்க்க போறோம். பதம் என்றால் சொல் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சொல் எழுத்துக்களின் அடிப்படையில் எழுத்துக்கள் இணைந்து ஒரு சொல் உருவாகுது. அப்படி உருவாகக்கூடிய ஒரு சொல்லை பகுக்கும் பொழுது அது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்ற அடிப்படையில தான் இந்த பதங்களை நம்ம பார்க்கிறோம். பதம் என்பது சொல்லை குறிக்கக்கூடிய வார்த்தை. அந்த சொல்லை பகுக்கும் பொழுது அது எப்படி பொருள்படுது அப்படின்ற அடிப்படையில பகுப்பதம் பகாபதம் அப்படின்னு சொல்லி இரண்டாக நாம பகுக்கிறோம். இந்த பகுப்பதம் என்பது பகுக்க இயல்வது. ஒரு சொல்லை இரண்டாக பகுக்க முடியுமானா பகுக்க முடியும். அப்படி பகுக்கும் பொழுது பகுக்கப்பட்ட ஒரு சொல்லை இரண்டு சொல்லா பகுக்கிறோம் இல்ல மூன்று சொல்லா பகுக்கிறோம் அப்படின்னா அந்த பகுக்கப்பட்ட இரண்டு சொற்களோ மூன்று சொற்களோ அவை பொருள் தருவனவா இருக்கணும். பொருள் தந்தாதான் அவை சொல்லே சொல்ல போறோம். அப்படி பொருள் தரக்கூடியதா இருக்கணும். அதாவது இரண்டாய் பிரிக்கிறோம், ரெண்டுல ஒண்ணு பொருள் தருது ஒண்ணு பொருள் தரல அப்படின்னா அதை ஏத்துக்க முடியாது. இரண்டுமே பொருள் தரக்கூடியதா இருந்தால் மட்டுமே அது பகுபதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பகுபதமானது 2 9 எழுத்துக்கள் வரை கொண்டதாக இருக்கின்றது. பகுபதம் என்பது 2 9 எழுத்துக்கள் வரை கொண்டதாக உள்ளது அப்படின்னு சொல்லி நன்னூலார் சொல்றாரு. இது 6 உறுப்புகளை கொண்டது. பகுபத உறுப்பு என்பது பகுபதம் என்பது 6 உறுப்புகளை கொண்டது. 6 உறுப்புகளில் 2 6 உறுப்புகள் வரைக்கும் எத்தனை உறுப்புனாலும் பெற்று வரலாம். அந்த உறுப்புகள் பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் என்ற 6 பகுபதத்தின் உறுப்புகள். பகாபதம் என்பது இதற்கு எதிரானது. பகுக்க முடியுமானா நம்ம சும்மா பகுத்து வைக்கலாம். ஆனா அந்த பகுக்கப்பட்ட சொற்கள் பொருள் தருமா அப்படின்னா பொருள் தராது. இப்ப 2ல ஒரு சொல் பொருள் தருதா இருக்கலாம், ஒரு சொல் பொருள் தராததா இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அது பகாபதம் தான். ஒரு சொல்லை இரண்டாக பகுக்கும் பொழுது பகுக்க இயலாது. அப்படி நாம சும்மா வெறும் எழுத்துக்களை பிரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னாலும் அது அது முழுமையாய் பொருள் தராததா இருக்கக்கூடியது. இப்ப கடிதம் அப்படின்னு இருக்கு. கடி அப்படின்னா கடிதல், கடிந்து கொள்வது, கடித்தல் அப்படி பொருள்ல வரும். அதனால அந்த கடியை மட்டும் பிரிச்சிடலாம். அதுக்கு பொருள் இருக்கு. பின்னாடி இருக்கக்கூடிய தம்முக்கு பொருள் இருக்குமா? இருக்காது. அப்போ இப்ப இருக்கக்கூடிய தம்ம வச்சுட்டு ஞாபகம் வச்சுட்டு சொல்லக்கூடாது. அது ஒரு தமிழ் வார்த்தையா தம் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த இடத்தில் பொருந்தாது. அப்படி பகுக்கும் பொழுது பொருள் தராதது பகாபதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது 2 7 எழுத்துக்கள் வரை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நன்னூலார் குறிப்பிடுறார். இப்ப அதுல பகுபதம் பத்தி, பகாபதம்னா நமக்கு தெரிஞ்சிச்சு. அது பொருள் தராது, பகுக்க முடியாதது, 7 எழுத்துக்கள் வரைக்கும் இருக்கக்கூடியது. ஓரெழுத்தோர் மொழியும் இருக்கு. ஒரே ஒரு எழுத்து மட்டும் இருந்து சொல்லாக விளங்கக்கூடியதும் இருக்கு. ஆனா அது பகுக்காமல் இருப்பதுன்ற பேச்சுக்குள்ளே இடம் இல்லை இல்லையா? அதனாலதான் 2 அப்படின்னு சொல்றோம். இப்ப பகாபதம்னா அது பொருள் இல்லை அப்படின்றப்போ அது முடிஞ்சிருது. பகுபதம்னா என்ன அப்படின்றத நம்ம விளக்கமா பார்க்கலாம். பிரித்தால் பொருள் தருவது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பிரிக்கும் பொழுது 2 எத்தனை பகுதியா பிரிக்க முடிஞ்சாலும் அது ஒவ்வொரு பகுதியும் பொருள் தரக்கூடியதா இருக்கும். 2 முதல் 9 எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். குறைந்தது 2 கூறுகளையாவது கொண்டிருக்கணும். அதாவது 2ஆ பிரிக்கிறோம் இல்லையா? 2ஆ பிரிக்கிறதுக்காவது வழி இருக்கணும். இப்ப மரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மரம், கல் 2ஆக பகுக்க முடிகிறது அல்லவா? அப்படி அமையணும். அதுல அந்த பகுக்கக்கூடியதான் கூறு அப்படின்னு சொல்றோம். பகுத்து ஒவ்வொரு சொல்லா மாற்றக்கூடியது அதான் கூறுன்னு சொல்றோம். அந்த கூறுகள் 2 12 கூறுகள் வரைக்கும் இருக்கிறதா இந்த பகுப்பதங்கள் அமையலாம். பகுப்பதங்களின் உறுப்புகள் அப்படின்னா நம்ம ஏற்கனவே என்னென்னு பார்த்தோம். 6 உறுப்புகளை கொண்டது பகுப்பதம். இந்த 6 உறுப்புகளில் இப்போ 2 12 கூறுகள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப மாடுகள், இதுல மாடு கள் என்ற 2 கூறுகள் இருக்கு. மாடு என்பது மாடு என்ற விலங்கை குறிக்கக்கூடியது, ஆவை குறிக்கக்கூடியது. கள் என்பது பன்மையை குறிக்கக்கூடியது. அப்போ அங்க மாடு கள் அப்படின்றப்போ அங்கு மாடு கள் என்ற 2 கூறுகள் இருக்கு. பெற்றான், பெரு கூட்டல் இர் கூட்டல் ஆண். இர் என்பது இடைநிலை, ஆண் என்பது ஆண்பால் விகுதி. அப்ப 3 கூறுகள் இருக்கிறதா இருக்கு. வந்தான், வா, இத், இந்து. அந்த இத்து அங்க வரணும். இத்து இந்தாக மாறுகிறது. அடுத்து இத்துன்றது அந்த இடத்துல விகாரமா இருக்கு. அடுத்து இத்துன்றது இடைநிலையா இருக்கு. அடுத்து ஆண் என்பது ஆண்பால் விகுதியா இருக்கு. அப்ப இங்க 4 கூறுகளை கொண்டதா இருக்கு. இப்படி 12 கூறுகள் வரை இருக்கக்கூடியதால் இந்த பகுபதம் என்பது அமைகிறது அப்படின்றத பார்க்கிறோம். இப்போ நம்ம அதோட உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்றத பார்க்கிறோம்.
பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம தனித்தனியே பார்க்கலாம். முதல்ல வரக்கூடியது பகுதி, அந்த சொல்லின் தொடக்கத்தில் இருக்கக்கூடியது. இத ஒரு சொல்லின் வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஒரு சொல்லுக்கான அடிப்படை. அது எதை உணர்த்துகிறது அப்படின்ற அடிப்படையை தரக்கூடியதே அந்த அடிச்சொல், அந்த பகுதி தான். இத பெயராகவும் இருக்கலாம் அல்லது வினையாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த பகுதியானது ஏவல் கட்டளை, இப்ப வினையில வரும்பொழுது ஏவல் அல்லது கட்டளை பொருளில் வரக்கூடியதா இருக்கும். இப்ப பெயர்ல பார்த்தோம்னா மரம், பறவை, பழம் இந்த மாதிரி பெயர்களா இருக்கலாம். வா, நட, ஓடு, இரு, அந்த மாதிரியான உன், அந்த மாதிரியான வினையாகவும் பகுதி இருக்கலாம். அடிப்படையில எல்லா பகுதியுமே பகாபதங்கள் தான். அந்த பகுதியை நாம் பகுக்க முடியாது, அவை பகாபதங்களாகவே இருக்கும் அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்து வரக்கூடியது விகுதி. இறுதியில் வரக்கூடியது, பகுபதத்தின் இறுதியில் வருவதுதான் விகுதி. இது திணை, பால், எண், இடம், வேற்றுமை, வினை, ஏவல், வியங்கோல் இவற்றையெல்லாம் உணர்த்தக்கூடியதா இந்த விகுதி இருக்கும். வந்தான், இதுல வரக்கூடிய ஆண் என்பது உயர்திணையை குறிக்கிறது. அதே மாதிரி அது ஆண் பாலை குறிக்கிறது. அதே மாதிரி ஒருமை என்ற எண்ணை குறிக்கிறது. அதே மாதிரிதான் பார்த்தாள் அப்படின்னு சொல்லும் போது அது ஆள் என்பது உயர்திணையை குறிக்கக்கூடியதா இருக்கு, பெண்ணை குறிக்கக்கூடியதா இருக்கு. அடுத்து அது ஒருமையை குறிக்கக்கூடியதா இருக்கு. நின்றன, அதுல வரக்கூடிய அப்படின்றது அக்ரிணையை குறிக்கக்கூடியதா இருக்கு. பலவின் பால், பலவின் பாலை குறிக்கக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி பன்மையை குறிக்கக்கூடியதா, எண்ணிக்கை அடிப்படையில பார்த்தா பன்மையை குறிக்கக்கூடியது. பூக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கள் என்பது பன்மையை குறிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப அவனை கண்டேன், அவனை அப்படின்றது அவன் கூட்டல் ஐ, அந்த இடத்துல ஐ என்பது வேற்றுமையை குறிக்கக்கூடியதா இருக்கு. இந்த மாதிரி விகுதிகள் திணை, பால், எண், இடம், வேற்றுமை, வினை, ஏவல், வியங்கோல் இவற்றை உணர்த்துவதாய் இருக்கும். இப்ப வாழ்க அப்படின்னு சொல்லும் பொழுது வாழ்க என்பது வியங்கோலாய் அமைகிறது. அடுத்து வரக்கூடியது இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடியது இடைநிலை. இவை காலம் காட்டுபவையாய் அமைகின்றன. வினையில் வரும்பொழுது காலம் காட்டுபவையாய் அமைகின்றன. படிக்கின்றான், இதுல வரக்கூடிய கிரு என்பது இதுல கின்று, மன்னிக்கணும், அது கின்று. படிக்கிறான் சொல்லும் பொழுது அது கிரு, இங்க படிக்கின்றான் அப்படின்னு சொல்லும் போது கின்று. அது நிகழ்காலத்தை உணர்த்தக்கூடிய இடைநிலை. படித்தான் எனும் பொழுது இத் என்பது கடந்த காலத்தை உணர்த்தக்கூடியது. படிப்பான் என்னும் பொழுது இப்ப என்பது எதிர்காலத்தை உணர்த்தக்கூடிய இடைநிலை. இந்த மாதிரி காலத்தை காட்டக்கூடியவையா இடைநிலை இருக்கின்றது. அது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருகிறது. இந்த இடைநிலையானது காலம் காட்டுவது மட்டுமல்ல, எதிர்மறையை உணர்த்தக்கூடியதாகவும் இருக்கும். செய்யான் என்றான், செய்யான் என்றான், செய் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கு யா என்பது எதிர்மறையை காட்டக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி செய்ய மாட்டேன், அதுல வரக்கூடிய மாட் அப்படின்றது மாட்டேன், மாட் என்பது அதுவும் எதிர்மறையை குறிக்கக்கூடிய இடைச்சொல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பெயருக்கு இடைநிலை உண்டா அப்படின்னா உண்டு. இப்போ அறிஞன், அறிந்தவன் அப்படின்ற பொருள்ல அறிதல்ன்ற பொருள்ல வருது. அடுத்து வரக்கூடிய அன் என்பது ஆண்பாலை குறிக்கக்கூடியது. இடையில ஞா வருது. நமக்கு முறைப்படி அரிக்கடுத்து அன் இரண்டும் சேரும் பொழுது அறிவன் அப்படின்னு தான் வரணும். அங்க ஒரு உடம்படுமை வரணும். ஆனா ஞா வருது பாருங்க. அந்த இங்குன்றது இந்த இடத்துல என்னது, இடைநிலையாக, பெயருக்கான இடைநிலையாக அமைகின்றது அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்ததா வரக்கூடியது சாரியை. இரு பகுபத உறுப்புகளை இணைக்கக்கூடியதா இருக்கக்கூடியது சாரியை. இந்த சாரியைக்கு பொருள் இருக்குமா அப்படின்னா இல்லை, இதுக்கு பொருள் இருக்காது. இது கூட்டு பெயராக்கத்திலும் வரும். அதாவது இரண்டு பெயர்களை இணைத்து ஒரு பெயரா மாத்திரம் இல்லையா, அந்த மாதிரி நேரங்கள்லயும் இந்த சாரியையானது வரும். அதே மாதிரி வேற்றுமையிலும் இந்த சாரியையானது வரும் அப்படின்றத பாக்குறோம். கூட்டு பெயராக்கத்திலும் வரும். இதுக்கு தனி பொருள் கிடையாது. தொடக்க காலத்துல 20க்கும் மேற்பட்ட சாரியைகள் இருந்ததாக இலக்கண நூல்கள் குறிப்பிடுகின்றன. ஆனா இப்போ அவ்வளவு இருக்கா அப்படின்னா அவ்வளவு இல்லை அப்படின்னு சொல்லலாம். நம்ம புழக்கத்துல இருக்கக்கூடியது குறைவான அளவு சாரியைகள் தான். அதுல நம்ம ஒரு 3 மட்டும் பாக்குறோம். அத்து சாரியை, அற்று சாரியை, அம் சாரியை. குளம் கூட்டல் ஐ, இப்ப குளமை அப்படின்னு தானே சொல்லணும், சரியா அதை பொருத்தணும்னா அங்கு அந்த பெயரை நிறைவேற்பது அத்து என்பது குலத்தை அப்படின்னு தான் சொல்றோம் நம்ம. அப்ப குலத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கு அத்து என்பது சாரியையாக இருக்கிறது.
சில கூட்டல் ஐ, சிலை அப்படின்னா அது அர்த்தமே மாறி போயிடும். சிலவற்றை அப்படின்னு சொல்றோம். அந்த சிலவற்றை என்பது அற்று என்ற சாரியை பெற்று வருகிறது. பனை கூட்டல் கிழங்கு, இது கூட்டு பெயராக்கம். பனையும் கிழங்கு என்ற இரு பெயர்களை இணைக்கும் பொழுது அது கூட்டு பெயராக்கம் ஆகுது. அங்கு பனை கூட்டல் கிழங்கு பனைக்கிழங்கு அப்படின்னு வரணும் இல்லையா? ஆனா பனங்கிழங்கு அப்படின்னு சொல்றோம். பனங்கிழங்கு, அங்க என்ற ஒரு சாரியை வருகிறது. அப்படி சாரியை என்பது இரு பகுபத உறுப்புகளை இணைப்பதற்காக வரக்கூடியதா இருக்கு. அதற்கு தனியான பொருள் இல்லை. அது வேற்றுமை முதலான இடங்கள்லயும் வரும், கூட்டு பெயராக்கத்திலையும் வருது அப்படின்றத பாக்குறோம். தொடக்க காலத்துல 20க்கும் மேற்பட்ட சாரியைகள் இருந்துள்ளன அப்படின்றதையும் பார்க்கிறோம். அடுத்து வரக்கூடியது சந்தி. சந்தி அப்படின்னாலே இடையில் வரக்கூடியது, சந்திக்கும் இடத்தில் வரக்கூடியது அப்படின்றத பாக்குறோம். சந்திக்கும் இடத்தில் வரக்கூடியது, சந்திக்கும் இடத்தில் உருவாகக்கூடியது. எது எது சந்திக்கையில? பகுதியும் இடைநிலையும் அல்லது பகுதியும் விகுதியும் அல்லது பகுதியும் இடைநிலையும் விகுதியும் இவை சந்திக்கக்கூடிய இடத்தில் உருவாகக்கூடிய ஒரு எழுத்து தான் சந்தி. அந்த எழுத்திற்கு தனியாக பொருள் இருக்குமா அப்படின்னா இதுக்கும் பொருள் இருக்காது. சந்திக்கு என்று தனி பொருள் இருக்காது. அது ஒரு இரண்டு இணையும் இடத்தில் புதிதாக உருவாகக்கூடியதா இருக்கும். இப்போ படித்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அங்கு ஒரு இத்து காலத்தை குறிக்கக்கூடிய இடைநிலை, இன்னொரு இத்து என்னது? அதுதான் சந்தி. அந்த இடைநிலையையும் பகுதியையும் இணைக்கக்கூடியது. கிளியை அப்படின்னு சொல்லும் போது கிளி ஐ அப்படின்றதுதான். கிளிக்கும் ஐக்கும் அந்த பகுதிக்கும் அந்த வேற்றுமை, அதான் விகுதி தான் அது ஐன்றது. அந்த இரண்டிற்கும் இடையில் எகர ஒற்று வருது இல்லையா? அது சந்தி. இப்படி வரக்கூடியதுதான் சந்தி அப்படின்றத பார்க்கிறோம். சந்திக்கும் இடத்தில், புணரும் இடத்தில் உருவாகக்கூடியது. அடுத்து வரக்கூடியது விகாரம். விகாரம் என்பது பகுதி விகுதி இணையும் பொழுது அவற்றின் பகுதியிலேயோ விகுதியிலேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து மாற்றம் பெறுவது, வேறொரு எழுத்தாக மாறுவது. அதுதான் அதுல ஏற்படக்கூடிய மாற்றம் தான் விகாரம். இப்ப புணர்ச்சியில தோன்றல் இருக்கு, திரிதல் இருக்குன்னு பாக்குறோம். அது திரியக்கூடியது, மாறக்கூடியது. அதுதான் விகாரம் அப்படின்றத பாக்குறோம். மரம் கூட்டல் கல், மரங்கள் அப்படின்னு ஆகுது. அந்த இம் இங்காக மாறுகிறது இல்லையா? அது விகாரம். செம்மை கூட்டல் தமிழ், அந்த இம் மை என்பது செந்தமிழ்னு ஆகும்போது இந்தாக மாறுகிறது. ஆறு கூட்டல் சுவை, அறுசுவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகாரம் அகரமாக சுருங்குகிறது. ஆனா இது இணையும் இடத்தில் வருவது கிடையாது. பொதுவா இணையும் இடத்தில் வருவதுதான் விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்படியும் மாற்றங்கள் இருக்கு அப்படின்றதுக்காக அறுசுவை நான் குறிப்பிட்டிருக்கேன். அதாவது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாய் திரிவது மட்டும் இல்ல, அது ஒரு எழுத்து கெடுவதை கூட விகாரத்தோடு சேர்க்கிறார்கள். ஆனா நம்ம பொதுவா பகுபத இலக்கணம் பார்க்கும் பொழுது அப்படி பார்க்கிறது கிடையாது. நம்ம அந்த ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாய் திரியும் பொழுது வரக்கூடியதுதான் நம்ம விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இவை எல்லாமே பகுபதத்தின் உறுப்புகள். பதமானது ஓரெழுத்து ஒரு மொழியாய் வரும் பொழுது அது தனி. அவை எழுத்துக்கள் இணைந்து வரும் பொழுது அவை பகுக்கக்கூடியவையாய் இருக்கின்றனவா, பகுக்க இயலாதவையாய் இருக்கின்றனவான்னு பாக்குறோம். பகுத்து பொருள் தந்தால் அவற்றை பகுபதம் என்றும், பகுத்து பொருள் தராவிட்டால் அவற்றை பகாபதம் என்றும் அழைக்கின்றோம். அப்படி பகுக்கும் பொழுது பொருள் தரக்கூடியவை பகுபதங்கள் 2 to 9 எழுத்துக்களை கொண்டதாகவும், பகாபதங்கள் 2 to 7 எழுத்துக்களை கொண்டதாகவும் இருக்கின்றன. இந்த பகுபதமானது 2 கூறுகளிலிருந்து 12 கூறுகள் வரைக்கும் கொண்டதா இருக்குது. இந்த பகுபதத்திற்கு மொத்தம் 6 உறுப்புகள் இருக்கின்றன. அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் என்ற 6 உறுப்புகளை கொண்டது. பகுதி என்பது தொடக்கத்தில் இருப்பது, விகுதி என்பது இறுதியில் இருப்பது, இடைநிலை என்பது இடையில் இருந்து காலத்தை காட்டக்கூடியது. இவை 3ற்கும் பொருள் இருக்கும், மற்ற 3ற்கும் தனித்த பொருள் இருக்காது. ஆனா ஒரு காரணத்தோடு அந்த பகுபதத்தில் வரக்கூடியதாய் இருக்கக்கூடியது அப்படின்றத பாக்குறோம். இவைதான் பகுபதம் குறித்து நாம் விரிவாக அறிய வேண்டியவை. எல்லாமே உங்களுக்கு தெளிவாய் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். தொடர்ந்து இந்த மாதிரியான காணொளிகளை பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் தொடர்ந்து தமிழ் சார்ந்து பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.